ஹலோ எவ்ரிபடி, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கோட பாட்காஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாம், இவ்வளோ நாள் ஆச்சே எங்கடா போனேன், பாட்காஸ்ட் வரவே இல்லை அப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்றுட்டு இன்றைக்கான கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கெல்லாம் முன்னாடியே ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ நம்ம சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்திருக்கிற த ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது. என்ன ப்ரோ, பெரிய வாழ்வு தான் போலையே. செலிபிரிட்டி கூடலாம் வந்து ஆடியோ பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்கன்னா பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ், இப்போ உங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் கேட்கும் குரலில் இருந்து உங்கள் யுவன் சங்கர் ராஜா. இதோ 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 இதோ. ஹலோ ஹலோ, கேட்குதுங்களா? குரலை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது அந்த யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டுபிடிச்சபடி கரெக்டு தான். நான் கேட்கும் குரல் யுவன் சங்கர் ராஜா தானே தவிர இளையராஜா மகன் யுவன் சங்கர் ராஜா கிடையாதுங்க. சரி, என்னடா ஆரம்பிச்சோடனே இவ்வளோ மொக்கையாக போடுறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்னைக்கு பேச போகிற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். என்னன்னா, இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா யுவன் சங்கர் ராஜா? அக்செப்ட் பண்ணனால தானேங்க உங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னடி இது வரலாம் பேசாதரா தம்பி. தெரியுமா தெரியாதா அதை மட்டும் சொல்கிறா. தெரியும். அதாவது இந்த அக்செப்டன்ஸ் தான் வந்து நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய கீ அப்படின்ற மாதிரி வந்து பெரியோர்கள் சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் இந்த அக்செப்டன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அக்செப்டன்ஸ்னால் என்ன? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அக்செப்டன்ஸ்னா ஏற்றுக்கிறது ப்ரோ. அக்செப்டன்ஸ் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே ஏற்றுக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எதை ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது தான். எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும் அப்படின்னா எப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நிச்சயமாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்க்குறப்போ வாட் எவர் இட் மே பி, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நம்ம எஃபர்ட் எடுத்து செய்யக்கூடிய எல்லா ஒரு ஈவெண்ட்டுமே நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒன்று கற்று தரும். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த அக்செப்டன்ஸுங்கிற வார்த்தைக்கு வந்து அப்படி தான் எடுத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஒரு தேடலில் இருக்கோம். எதை தேடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோஸ்ட்லி நம்மளோட எல்லாரோட தேடல் வந்து ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு தேடுறதா தான் இருக்குது. இல்லை சில பேரோட தேடல் வந்து புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணுங்கிறதா இருக்குது. ஆனால் பெரும்பான்மையினர் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எதை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஐ லாஸ்ட் மை செல்ஃப், ஐ எம் ஃபைண்டிங் மை செல்ஃப் அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கே தொலைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக எதுவுமே தெரியாது. பேசிக்காக யோசிச்சு பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் நம்ம எங்கேயும் தொலைஞ்சு போல. வி லாஸ்ட் அவர் ஓல்டு செல்ஃப், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிடுவோம். செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. பழசாக தொலைஞ்சிருக்கோம் அப்படின்னா எங்கே தொலைஞ்சிருக்கோம்னா நமக்குள்ளே தான் தொலைஞ்சிருக்கோம். அப்போது தொலைஞ்ச நம்மளை எங்கே தேடணும்? நமக்குள்ளே தான் தேடணும். அப்படி தொலைஞ்ச நம்மளை தேடக்கூடிய ஒரு இந்த தேடலின் முயற்சியில் வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க பழகணும். அதை தான் வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா சுத்தம். ஸோ தொலைஞ்ச நம்மளை வந்து தேடுறதுக்கு ஒரு 6 புதையல்கள் நமக்குள்ளே இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு டிசிஷனுமே எமோஷனலாக எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே எமோஷனலாக எடுத்துடக்கூடாது. ஒரு கோவத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தப்பாக போயிடும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். சந்தோஷமாக இருக்கிறப்ப ஒரு முடிவு எடுக்காத, சோகமாக இருக்கிறப்ப ஒரு முடிவு எடுக்காத அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறமா டிசிப்ளினாக இருக்கணும். எதில் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தான் ஒன்று தொலைச்சிட்டோம்ல, அதை தேடுறோம். அப்போ அந்த தேடுதல் ப்ராசஸில் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்டாக இருந்துக்கணும். அடுத்து ஸ்டிக் வித் தட், அது கூட ஒட்டி இருக்கணும், விலகி போகக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த தேடுதல் ப்ராசஸில் வந்து நிறைய ஃபால்ஸ் வரும், அப்ஸ் வரும், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த ஃபால்ஸ் வரப்போ தோண்டு உட்கார நம்ம அந்த சின்ன சின்ன அப்ஸ் வரப்போ செலிப்ரேட் பண்ணணும். அதே மாதிரியே அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். இந்த இடத்துல தான் இந்த அக்செப்டன்ஸ் வார்த்தை ரொம்ப பெருசாக வருது. எல்லா எஃபர்ட்ஸையுமே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த அவுட்கமையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி அக்செப்ட் த ரியாலிட்டி, பிலீவ் த ப்ராசஸை தான் நம்ம நம்பணும்.
எப்படி பார்த்தாலும் நம்மளோட பயணம் தெளிவாக இருக்குன்றப்போ, தேடுதல் தெளிவாக இருக்குன்றப்போ தொலைஞ்ச நம்மளே கண்டுபிடிச்சிருவோம், புதுசாக வேற ஏதாவது சேர்த்து கூட கண்டுபிடிப்போம். இதை நம்ம அக்செப்ட் பண்ண பழகிட்டாலே போதும். நீங்க என்ன உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்க சொன்னதா நான் டீடைல்டா சொன்னேன். நீங்க அதாவது நம்ம பாட்காஸ்ட்ல கேட்கக்கூடிய பாதி ஆடியன்ஸ்க்கு நேரா சொன்னாலே கேட்க தெரியாது. நம்ம ஆட்கள் கிட்ட போயிட்டு இப்படி நீட்டி முழக்கி மொளாவரியா சொன்னீங்கன்னா அவங்க நிலாவரியா கூட கேட்க மாட்டாங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன். என்னன்னா நம்ம ஆளுங்களுக்கு வழக்கம் போல வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னா கொஞ்சம் அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். உனக்கு இந்த அருணிமா சின்ஹா அவங்கள பத்தி தெரியுமா? அருணிமா சின்ஹா கேள்விப்படாத ஒரு பெயர். அதாவது இந்த அக்செப்டன்ஸுக்கு ஒரு ரோல் என்ன சொல்லுவாங்கப்பா, அது இல்லைப்பா, அது இந்த அம்பாசிடர். அக்செப்டன்ஸுக்கே ஒரு அம்பாசிடர் இருந்தா அது அருணிமா சின்ஹா தான். அருணிமா சின்ஹா பற்றி நீ ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? அருணிமா சின்ஹான்னு ஒரு பேர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஓகே, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அதாவது ஒரு நாள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க ஒரு கும்பல், சரியா? அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினில் ட்ராவல் ஆகக்கூடிய இடத்துல ஒரு பொண்ணு வந்து வாலிபால் மேட்சுக்காக போயிட்டுருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வாலிபால் மேட்சுக்காக போய் வாலிபால் மேட்சை ஜெயிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்கு. மறுநாள் போயிட்டு ஒரு போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ண போகுது அப்படின்றதுக்காக. ஸோ அப்படி போலீஸ் வேலையில் அதை ஜாயின் பண்ணிடுச்சுன்னா தான் குடும்பம் கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போயிடும், இதுக்கப்புறம் என் குடும்பம் வந்து நல்லா மேலே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து அந்த பொண்ணு வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கு. அப்படி அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்க அந்த வேலையில் அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட ராபரி பண்ணுறதுக்காக வந்து ஒரு கும்பல் வந்து அந்த ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருந்த அந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த நகை இதுவெல்லாம் எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த பொண்ணு வந்து ஒரு பேசிக்கலி ஒரு வாலிபால் பிளேயர் இல்லையா, அதனால் அது ஒரு அத்லீட்டாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த வந்த எல்லாரையும் அடிச்சே சமாளிச்சிருக்கு, ஓகேவா? பேசிக்கலி வாலிபால் பிளேயர்ன்றதுனால நல்லா அந்த வில் பவர்லேருந்து நல்லா அந்த ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கிறதுனால போட்டு பொழந்து எடுத்துருக்குது. அடி தாங்க முடியாது இவனுங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா இந்த பொண்ணு வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி அந்த ட்ரெயினோட கதவு இருக்கும் இல்லையா, அது வழியாக அந்த பொண்ணை தூக்கி வெளியே போட்டானுங்க. தூக்கி போட்ட உடனே அந்த பொண்ணு தண்டவாளத்தில் தான் விழுந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதான் கிடையாது. இதை தூக்கி போட்ட வேகத்துக்கு ஆப்போசிட்டில் இதே மாதிரி ஒரு ட்ரெயின் வந்திருக்கு. அந்த ட்ரெயினில் அதோட முதுகெலும்பு அடிபட்டு திருப்பி இன்னொரு தண்டவாளத்து மேலே போய் விழுந்துருச்சு அந்த குழந்தை. இப்போ இந்த கதையை இங்கேயே நிறுத்துவோம். இப்போ இன்னைக்கான ஆடியோ உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷத்தை மாத்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ஆடியோவை உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணி விட்டு இப்படி ஒருத்தர் இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஓகேவா? மறக்காம அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அழகிரி டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. அப்புறம் நோ டிலே ஆடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் நீ நினைக்கிறேன்? யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் இந்த பொண்ணு தான் வில் பவரோட இருக்காங்கல்ல, கண்டிப்பாக இழுத்து பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி இது? எங்கேயாவது லாஜிக்கோட பேசுறியா? ஏண்டா ஓடுற ட்ரெயின் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, அதில் ஒரு பொண்ணை தூக்கி வீசுறாங்க. வீசின உடனே அந்த பொண்ணு எங்கே போய் விழுந்தது? இன்னொரு ட்ரெயினில். அந்த ட்ரெயினோட இதுவில் போய் ஹெட்டில் போய் இடித்து போய் தண்டவாளத்தில் விழுந்துருக்குது. நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா, இந்த பொண்ணு எங்க உனக்கு வில் பவர் தெரிஞ்சது? இந்த பொண்ணோட வில் பவர் எதை வச்சு வில் பவர்னு? நீங்க தானே சொன்னீங்க வாலிபால் பிளேயர், அத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு தனியா இருக்கு, போட்டதே புரட்டி எடுக்குதுன்னா வில் பவர் தானே காரணம். நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு தண்டவாளத்தில் போய் விழுந்து கிடக்குது இல்லையா? அந்த தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கும்போது அதோட கால் உடஞ்சி தனியாக கிடக்குது. அதாவது அந்த முட்டி மட்டும் நகுந்து கிடக்குது. முதுகெலும்பு மொத்தமாக சரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பொண்ணோட உடம்புல
உசுறு மட்டும் அப்படியே இருந்தது. யோசிச்சு பாரேன், சப்போஸ் அந்த மாதிரி வேற யாருக்காவது அடிபட்டு இதுவாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இறந்துருப்பாங்க. நிச்சயமா அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து அதால் வந்து அந்த வலியும் தாங்க முடியல. அது அந்த விழுந்து அடிப்பட்ட அந்த அதிர்ச்சியில் வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவளுக்கு கழுத்துக்கு கீழே என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ தலை மட்டும்தான் அசையுது. இந்த சமயத்தில் அது நல்ல இருட்டா இருக்கு இல்லையா, அந்த இருட்டா இருக்க அந்த சமயத்தில் அங்கே சுற்றி இருக்க எலி இருக்கும் தெரியுமா. அந்த எலி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னா, அதோட கால்லேருந்து வர ரத்தத்து பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ளஷ் விழுந்து கிடக்குது, அவளோட உடம்போட ஃப்ளஷ்ஷு. அந்த ஃப்ளஷ்ஷை சாப்பிட ஆரம்பிக்குது. இதை அவ கழுத்தை மட்டும்தான் அவளால் அசைக்க முடியுது, தலையை மட்டும்தான் சுத்த முடியுது. அந்த தலையை தூக்கி அவள் பார்த்தும் அவளால் வந்து அதை போக சொல்ல முடியல, அந்த எலியை தட்டி விட முடியல. எங்கேருந்து ஒரு நாய் வந்து அவங்களோட ரத்தத்தை நக்கிட்டு போகுது. இந்த மாதிரி வந்து தான் உடம்பையே இன்னொரு அனிமல் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு அவளால் எதுவுமே பண்ண முடியாமல் அந்த இதுல படுத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே கொடுமை நடக்காதுல்ல, நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இதுக்கு மேலேயும் ஒரு கொடுமை நடந்துச்சு. அவள் படுத்திருக்கிறது ஒரு ரயில்வே ட்ராக்கு. அந்த ரயில்வே ட்ராக்ல அதே ட்ராக்ல ட்ரெயின் வர ஆரம்பிக்குது. அந்த ட்ரெயின் அவங்க மேலே கிராஸ் ஆகி போகுது. இதில் கடவுள் புண்ணியத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க படுத்திருக்கிறது அந்த ட்ரெயினுக்கு கீழே அந்த லோ பெட்டில் படுத்திருக்காங்கல்ல, வர ட்ரெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹை பெட்டு, அதனால ட்ரெயின் இவங்க மேலே ஈஸியாக கிராஸ் ஆகிட்டு போகும். இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த டாய்லெட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த டாய்லெட்ரிஸோட அப்போ இருந்த மெக்கானிசம் படி அது எல்லாமே வந்து கீழே இருக்க ட்ராக்ல தான் போகும். ஸோ இவங்க மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ட்ரெயினாக அன்றைக்கி போயிருக்கும். அந்த 40 ட்ரெயினோட கழிவுகளும் அவங்க மேலே விழ ஆரம்பிக்குது. இந்த கொடுமையோட உச்சத்தில் அந்த பொண்ணு வந்து அதே ட்ராக்ல அந்த உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு அந்த நினைவு திரும்ப ஆரம்பிக்குது. கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வலிகள் தெரிய ஆரம்பிச்சு அந்த வலியில் கத்த ஆரம்பிக்கிறா, முணங்க ஆரம்பிக்கிறா, ரொம்ப கஷ்டப்படுறா, கஷ்டத்தோட உச்சத்துக்கே போயிடுறா. இதுக்கு மேலே வலியை அனுபவிக்கவே முடியாது, கொடுமையை அனுபவிக்கவே முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது, அது ஒரு கிராமத்தில் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்தில் காலைக்கடன் வந்து ரயில்வே ட்ராக்ல தான் கழிக்கிறதுக்காக வருவாங்க மக்கள். அப்படி வரும்போது அங்கே வந்து ஒரு நபர் வந்து இந்த பொண்ணு இந்த ட்ராக்ல இருக்கிறத பார்க்குறாங்க. முதல்ல அவள் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கும் போது திடீர்னு அவளுக்கு எங்கேருந்தோ அந்த முழிப்பு வந்து அவள் முழிச்சு பார்க்குறா. அவள் முழிச்சு பார்த்து அவள் கூப்பிடுறா. அவரோட வாய்ஸில் வந்து மெல்லமான ஒரு சத்தம் கேட்க உடனே அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்குது, அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து அவளை தூக்கிட்டு போகிறாரு. சூப்பர். தூக்கிட்டு போய் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது உடனே அவளோட காலை வந்து ஆம்புடேஷன் பண்ணி ஆகணும், இல்லைனா அவளோட உயிருக்கே ஆபத்தாகிடும். ஏன்னா கால் வந்து ஃபுல்லாக நெக்ரோசிஸ் ஆகிடுச்சு. நெக்ரோசிஸ் ஆனதுனால, நெக்ரோசிஸ்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அந்த காலில் வந்து செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காலில் எந்த உணர்ச்சிகளும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அந்த காலை உடனடியாக சரி பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி முதுகெலும்பில் வந்து ஊசி குத்தி ஆகணும். ஏன்னா லோக்கல் அனஸ்தீசியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது இல்லையா. இப்படி பண்ணுற அந்த வேலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் அனஸ்தீசியா அந்த பொண்ணுக்கு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்பைனல் இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ அப்படி ஸ்பைனல் இன்ஜுரி ஆகிருந்ததுனால அவளை குப்பரை போட்டு அவங்களால லம்பார் பங்க்சர் பண்ண முடியாது. பண்ணால் அது ரொம்ப இதுவாக கிரிட்டிக்கலாக போயிடும் அவளுக்கு. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அவள் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் தான் இதுவாகிட்டு வரா. இதுக்கு மேலே அந்த மாதிரி எதுவும் செடேட்டிவ்ஸ் கொடுக்க முடியாது, அனஸ்தீசியா கொடுக்க முடியாதுன்றது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பேசும்போது இதை அரை இதுவில் இருந்து அவள் கேட்குறா, நேற்று நைட்லேருந்து நான் எதிர்பார்க்க முடியாத வலி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். இப்போ நீங்கள் ஆம்புடேஷன் பண்ணுறது ஒன்று எனக்கு பெரிய வலியாக இருக்காது, அதனால் எனக்கு மயக்க ஊசி கொடுக்காமலே நீங்கள் ஆம்புடேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டாக்டர்ஸும் வந்து யோசிக்கிறாங்க முதல்ல பண்ண முடியாதுன்னு. அவள் அந்த வில் பவரில் அவள் கத்த ஆரம்பித்த உடனே அவங்க வந்து சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆம்புடேஷன் கொடுத்து அந்த காலை ரிமூவ் பண்ணி அந்த காலை இதுவும் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல அவள் கால் கிடக்குது. அந்த காலை வந்து அங்கே இருக்கக்கூடிய நாய்கள் சாப்பிட்றத அவள் கண்ணு முன்னாடியே அவள் பார்க்குறா. இதை விட கொடுமை என்ன இருக்க முடியாது. ஸோ இப்படி வந்து ஒரு மறுநாள் ஒரு பெரிய வாலிபால் பிளேயர், மறுநாள் போலீஸ் ஆஃபீஸரில் ஜாயின் பண்ண வேண்டியவ இந்த மாதிரி இதுவாகிடுச்சு, அவள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது
அதுக்கப்புறம் அதுலேருந்து அவள் ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் லைஃப் வரும்போது அவளுக்கு அந்த ஒத்த கால் விழுந்து கிடக்குது இல்லையா, ஒத்த கால் இல்லாமல் இருக்கான்றதுனால அவள் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. திருப்பி குடும்பம் கஷ்டத்துக்கு அனுபவிக்குது. இவ இந்த மாதிரி ட்ரெயினால் பாதிக்கப்பட்டா, இந்த மாதிரி இது பண்ணப்பட்டான்றதுனால எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அவள் குடும்பத்துக்கு நிதி உதவி கிடைக்குது. ரயில்வே துறையில் இருக்காங்க எல்லாருக்குமே இதுவாகுது, இந்த மாதிரி இப்போ திருடங்க வந்திருக்காங்க அப்படின்னோடனே அவளுக்கான இது என்னென்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டோட சலுகைகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பித்தாலும் என்னோட ஐடென்டிட்டி மிஸ் ஆகிடுச்சு இல்லை, நான் யாருன்றது எல்லாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு கவலை வந்து அவளுக்குள்ளே வந்து ரொம்ப போட்டு வாட்ட ஆரம்பிச்சிருது. அவளால் திருப்பி வந்து வாலிபால் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு கவலையில் அவள் இருக்கும்போது ஒரு மேகசின் ஒன்றத்தை பார்க்குறான். இந்த மேகசின் பார்த்தப்போ எப்படின்னா, உனக்கு கரெக்டாக சொல்லணும்னா மயக்கம் என்ன படம் பார்த்துருக்கியா? ஆமாம்மா. அந்த படத்தில் அந்த பாட்டி ஒருத்தரை வந்து இவன் வந்து ஃபோட்டோ எடுப்பான். அந்த பாட்டி வந்து எடுக்கும்போது அந்த பாட்டி சொல்லும், என்னப்பா எடுக்க போற அப்படின்னும் போது அவன் சொல்லுவான், நீ தான் இது இவ்வளோ அழகா இருக்க அப்படின்ற மாதிரி காட்டும்போது அந்த பாட்டியோட ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கே ஒரு ஹோப் கிடைக்கும். நீ தான் இதை மேஜிக் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அம்மா நான் இவ்வளோ அழகாவா இருக்கேன், டேய் இந்த மிஷின்ல நீ எதுவோ பண்ணிட்ட. ஐயா கண்ணில் ஒரு மேகசின் படுது. மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா, மவுண்ட் எவரெஸ்டோட போட்டோ காப்பி போட்டிருக்காங்க. அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விமன் ஏறி இருக்கா அப்படின்ற மாதிரி, ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்றி இந்த மாதிரி ஒரு இது வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு என்னன்னா, நான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏற போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா. நீ மவுண்ட் எவரெஸ்ட் ஏறது எப்படி ஏறுவ, உனக்கு தான் பேர இதுதாச்சு, நீ உன்னை எப்படி ஏற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அப்போசிஷன் வருது. அவங்க வீட்டில் இதெல்லாம் முடியாது அப்படின்னும் போது இவளோட வில் பவர் வந்து நான் ஏறியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கு அந்த ஆர்டிஃபிஷியலாக வச்சு அந்த காலில் வச்சு அதை வச்சு இவ ஏற ட்ரை பண்ணணும். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏறினாலே ரொம்ப கஷ்டம். பட் இவ ஏறி கிளைம் பண்ணிட்டா அது பெரிய விஷயன்றத மட்டும் இவ வந்து மனசளவில் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போராடி ஒரு 6 மாதம் அதுக்காக கடுமையாக உழைச்சி கடைசியாக மவுண்ட் எவரெஸ்ட் ஏறின ஃபர்ஸ்ட் பேரா உமன் இட்ஸ் அருணிமா சின்ஹா. ஆனால் அவங்களோட பயணம் வந்து அதோட நிற்கலை. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகள் மேலே ஏறுன்னு சொல்லி கிளிமஞ்சாரோ அந்த மலையுமே ஏறி அவங்க வந்து அவங்களோட இது சாதிச்சிருக்காங்க. ஸோ த மொமெண்ட் ஷி அக்செப்டட் ஹர் பேரா, ஷீஸ் அந்த நேரத்துலேருந்து அவள் வந்து ஷைனாக ஆரம்பித்தா. நிச்சயமாக கேட்குறவே கூஸ்பம்ஸ் ஆகுது எல்லாருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் நான் சொல்ல வரக்கூடிய ஒரு முதல் விஷயம். அதாவது எப்போ நம்மளோட சுச்சுவேஷனையும் நம்ம யாருன்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து தான் நம்ம வாழ்க்கையே தொடங்குது. இப்போது நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மறந்துடுறோம், இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டோம். நம்ம அந்த இதுக்குள்ளேயே இருந்தோன்னா கடைசி வரைக்கும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் இருப்போமே தவிர அதுலேருந்து வெளியவே வரமாட்டோம். நம்ம வாழ்க்கையே நம்மளே நமக்கு வைக்கிற சூனியம் மாதிரி தான் இந்த வித்தவுட் ஜீரோ அக்செப்டன்ஸ். ஸோ நம்ம ஆடியோ கேட்கக்கூடிய எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் யாருன்றது நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் யாரோ அதை நீங்கள் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணி இதுதான் ரியாலிட்டி அப்படின்றத புரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும். நான் தம்பி என்ன சொல்கிறேன், உண்மைதான். அதுதான் ஒரு கரு உருவாயிட்டு முட்டை வெடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அது உடையாது, இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் அது உடையும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த குஞ்சு வந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் அதால் வெளியே வர முடியும். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்வையை உடச்சிக்கிட்டு அந்த ஒரு முகமொழியை கிழிச்சிக்கிட்டு நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களால் உங்களே ஏற்றுக்க முடியும். ஏன்னா உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு யாராலையுமே உங்களை ஏற்றுக்க முடியாது. உன்னை இழந்த எதுவாக இருப்பதை விட நீ என்ற நீயாக இருப்பதே மேல். எப்படி? உன்னை இழந்த எதுவாக இருப்பதை விட நீ என்ற நீயாக இருப்பதே மேல். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. உன்னை இழந்துட்டு தான் நீ ஒரு மனுஷனா இருக்கணும், இந்த சொசைட்டி சொல்லக்கூடிய அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்குள்ள வரணும் அப்படின்றத விட உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸை வச்சுக்கிட்டு நீ கரெக்டுன்னு நினைக்கிறீல அந்த பாதையில நீ பயணம் செஞ்சு நீ ஒரு ஆடாவோ மாடாவோ மரமாவோ இந்த சமூகம் பார்த்தா கூட பரவாயில்ல, உன்னை நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா நீ நீயா இருக்கலாம். ஸோ
அக்செப்ட் த ரியாலிட்டி, அக்செப்ட் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப். இதை தான் நம்ம இதில் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வார்த்தை மூலயமா சொல்லுவாங்க. ஃபெய்த், நம்பணும். எதை நம்பணும்? உன்னை நம்பணும், உன்னை சுற்றி இருக்கவங்கள நம்பணும், உனக்கு மேலே இருக்கவங்கள நம்பணும், உனக்கு கீழே இருக்கிறவங்கள நம்பணும். நம்ம எல்லாருமே இந்த ஒரு சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டினாலே அதில் எப்படி இருக்கு, யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட எய்த்து வீட்டுக்காரர் இருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, எதிர் வீட்டுக்காரர் இருக்காரு, மேல் வீட்டுக்காரர் இருக்காரு, கீழ் வீட்டுக்காரர் இருக்காரு. ஆனால் நம்ம மட்டும் இதில் கிடையவே கிடையாது. நாமளும் இந்த சொசைட்டியில் ஒரு பார்ட் அப்படிங்கிறத மறந்துடுறோம். ஸோ என்னைக்கு வந்து நீ ஒன்றை இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செங்கல், அதாவது ஒரு பெரிய பில்டிங்கில் இருக்கக்கூடிய மல்டிபிள் பிளாக்ஸில் நீ ஒரு பிளாக், நீ ஒரு பிரிக் அப்படிங்கிறத உணர்றியோ, அன்னைக்கு தான் உன்னால் அந்த முழு கட்டிடத்தை உருவாக்க முடியும், அந்த முழு கட்டிடமாக உணர முடியும். ஸோ அக்செப்ட் பண்ணுங்கள். முதல்ல எதை அக்செப்ட் பண்ணுங்கள்? அக்செப்ட் யுவர் ஃப்ளாஸ், செலிப்ரேட் யுவர் ஃப்ளாஸ். ஃப்ளான குறை ஒன்றுமே இல்லை தாங்க. குறைன்றதே ஒன்று கிடையவே கிடையாது. குறை உள்ள மனம் மட்டும்தான் இருக்குது. அது ஏற்றுக்க ஆரம்பித்தாலே போதும், குறைன்ற ஒன்று இல்லாமலே போயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்துட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. இதே தான் வந்து நம்ம அண்ணாவும் சொல்லுவாங்க. அண்ணா சொல்லி என்ன முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவர் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். அவர் வழி தனி வழின்ற மாதிரி இப்போ அவரோட தனி வழியில் வேறு ஏதாவது சொல்லுவார், பார்ப்போம். சொன்னதை நம்ம வந்து தூய தமிழ்லே சொல்லுவோம். எவனோ ஒருத்தன் சொன்னதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்காம, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் தான் தம்பி சொல்ல வராப்பில். ஓகேவா? ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அடியில் உங்கள் காதுகளை கிழிக்கிறதுக்காக நான் போட்டி பத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக் கொடுப்பது உங்கள் அழகரி இதோடு உங்கள் டாக்டர் ஹரிகரத் ஸ்ரீ. அப்புறம் தம்பியும் யுவன் சங்கர் ராஜா. அப்புறம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அடியில் அது வந்துக்கிட்டே இருக்கேன்.